உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்மக்கிட்ட லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுட்ருக்க அந்த அன்பு செல்லங்கள். அவங்களோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்க அந்த ஹீலிங் ப்ராசஸ் பண்ணுறப்பவும் சரி, பண்ணி முடித்ததுக்கப்புறமும் சரி, அவங்க லைஃப்பில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற அவங்களோட அந்த விஷயங்களை எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் தலைவிதியை, அதாவது இது நம்மளோட தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு வாழாமல் இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருகிற பௌர்ணமி அன்னைக்கு 6/11/2025 அன்று நடக்கிற இந்த இனிஷியேஷன் தீட்சை கிளாஸில் நீங்களும் பங்கெடுத்து உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வாங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் செல்லங்களே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன், உங்களோட நபரோட கரண்ட் தாட் என்னவா இருக்குது, அவர்கிட்டேருந்து என்ன மெசேஜ் உங்களுக்கு டிவைன் கொடுக்குறாங்க, ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ப்ரெடிக்ஷன் சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸில் எடுக்கிறேன். அவருக்கு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 44455. ஓகேவா? சரி, உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன தாட்டில் இருக்காங்க, அவங்களோட மெசேஜ் என்ன, உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாமா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சின்ன லைக் கொடுங்க, ஹைப் ஒன்று பண்ணுங்கள். உங்கள் நபரின் மனதில் உள்ள அந்த நிலைத்தன்மை என்ன, தாட் என்ன, உங்களை பற்றி அவரோட மெசேஜ் உங்களுக்காக என்ன இருக்குது டிவைன் கொடுக்கறது. ஓகே, அப்புறம் கமெண்ட்ல ஒரு விஷயம் பண்ணுங்க. உங்களுக்கு ஏஞ்சல் கிட்ட ப்ரேயர் என்ன இருக்கோ அந்த ப்ரேயரோட அந்த ஷார்ட்டாக போடுங்க. ரொம்ப ஸ்டோரியாக போடாதீங்க. ஷார்ட்டாக உங்களோட அந்த ப்ரேயர் பாசிட்டிவாக நடந்துடுச்சுங்கிற மாதிரி போடணும். போடுறீங்களா? உங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்துங்க, டெக்ஸ்டாக வெளிப்படுத்துங்க. எழுத்து மூலமாக வெளிப்படுத்தும் போது டிவைனுக்கு அது புரியும். அதை பாசிட்டிவாக சொல்லுங்கள். நிறைய பேர் என்னை நாங்கள் 2 பேரும் கிளாஷில் இருக்கோம், நாங்கள் என்னை அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, இப்படி பண்ணாங்க, இந்த கதையெல்லாம் அங்கே போடக்கூடாது. பாசிட்டிவாக சொல்லணும். என்கிட்ட அன்பாக இருக்காங்க, என்கிட்ட பிரியமாக இருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லணும். சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி, என்னோட கணவர் என்கிட்ட அன்பாக இருக்காங்க. இது லவ் லைஃப் அப்படிங்கிறனால லவர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களோட லவ் பாண்டிங், உங்களோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி தேங்க் பண்ணுங்க. பாசிட்டிவாக போடுங்க. சரி, இப்போ என்ன சொல்கிறார் ஏஞ்சல் பார்க்கலாமா? ஓகே, இந்த ரீடிங் பார்க்குறவங்க செல்லங்களே, உங்களோட இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இது அவரோட தாட்டில் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஏதாவது வாக்குவாதங்கள், கொஞ்சம் கிளாஷ் உங்களுக்கும் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அவரோட மனதில் என்ன தாட்டுன்னா, இது ஒரு ட்வின் ஃப்ளேமாக இருக்குமோ, இது நமக்கு ஒரு கர்மா ரிலேட்டடான விஷயமா இருக்குமோ அப்படின்னு ரொம்ப ஓவர் தாட் ஓட்டுறாருன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன். என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ரைட் நவ் டு டேக் எ ஸ்டெப் பேக் அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம் அலோன் instead of placing your focusing on another. Now is the time to give yourself. இப்போ உங்கள் கணவரோட இல்லை உங்கள் லவரோட மனதில் நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது, நம்மளை நம்ம செல்ஃப் கேர் பண்ணணும், ரொம்ப ஓவர் டார்ச்சர் பண்ணுறாங்க நம்மளை. இது ஒரு சிலர் உங்களை பற்றி நினைக்கிறது, அவங்க மனதில் இருக்கிறது. கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த ட்வின் ஃப்ளேம் வந்தாலே ரெண்டையும் ஒன்றா சேர்ந்துருக்கும் போது ரொம்ப அப்படியே போகும். கொஞ்சம் விலகி இருந்ததுன்னா அப்புறம் ஒன்றா ஆகும். அப்படி தான் இதோட ஜேர்னியே. ஸோ அதனால் உங்களோட ஜேர்னி ட்வின் ஃப்ளேம் மாதிரி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ்க்கு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி மாதிரி இருக்குது.
அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் இப்போ கொடுங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்கள் பர்சன் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க இப்போ. அதுதான் எனக்கு தெரியுது. விலகி இருக்கிறாங்க. 2 பேரும் வந்து ரீஜாயின் பண்ணும்போது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இணையிற மாதிரி ஒரு சூழ்நிலை டிவைன் கொடுக்கும். அதுக்கு உங்களையும் நீங்கள் செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கணும். உங்களோட இது தாட் எல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக அலைன் பண்ணிக்கணும், பாசிட்டிவாக மாற்றணும். அதே மாதிரி அவருக்கும் அது பொருந்தும். அவர் வந்து இப்படி தான் உங்களை வந்து ஒரு ஒரு இதில் வச்சுருக்காரு. கொஞ்சம் கேப் கொடுத்தா தான் அவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் இருக்கலாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? பிளேஃபுல்னஸ், எஸ். லவ்ஃபர் இஸ் த பெஸ்ட் தெரப்பி. ரொம்ப எஸ் இருக்கம், எஸ். நான் அதை தான் சொன்னேன். 2 ஒன்றா இருந்தால் முட்டிக்கு நிற்கும். 2 கொஞ்சம் விலகி இருந்ததுன்னா எப்படா பார்க்கலாம். ஒரு 1 வீக் இல்லை 1 மந்த் கழிச்சு பேசும்போது எப்போ பேச மாட்டாங்க, சரி பேசினாவது பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அப்படி இறங்கி வரும் அந்த இது எண்ணங்கள். ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த சோலோட இது இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏஞ்சல், 2 பேருமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான். அவர் வந்து உங்களை பற்றி ஒரு கோபதாபமாக எது, அதனால தான் அவர் அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. இல்லை அந்த அம்மா எடுத்திருக்கோம். சரி, மெயிலோ ஃபீமேல் உங்கள் பர்சன் இருப்பாங்க இல்லையா, நான் வந்து மெயில் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன் அப்படின்ட்டு அது கூட ஒரு கமெண்ட் வருது. அதனால் இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா ஃபீமேலாக எடுத்துக்கோங்க, ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மெயில்னு எடுத்துக்கணும். தட்ஸ் இட். லோஃபர் இஸ் த பெஸ்ட் தெரப்பி. Have some fun together and remember love is the greatest healer. Yes. அன்பு மட்டும்தான் ஒரு பெரிய ஆறுதல், ஹீலிங் எல்லாமே. ஓகேவா? அதை நீங்கள் ஃபன்னாக இருந்த அதாவது உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் நடந்த விஷயங்கள், நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்கள். இது ஒரு கைடன்ஸாக கொடுக்குறாரு. ஓகேவா? இது வந்து 2 பேருக்குமே ஆன கைடன்ஸ். ஓகே, உங்கள் பர்சன் கிட்ட கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, பாஸ்ட் நடந்த விஷயங்கள், உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த விஷயங்கள், இறுக்கமான ஒரு விஷயங்களை பிடிச்சிருக்கலாம். பட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் நபர் கொஞ்சம் தெளிவாக தான் முடிவு எடுத்திருக்கிறாரு. எப்படின்னா, இது கொஞ்சம் சேர்ந்தே இருந்தால் நம்மளை இது பண்ணிகிட்டே இருக்கும், இது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் தான் அது கொஞ்சம் ஹலைன் ஆகி வரும் அப்படின்னு சொல்லி அவர் உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. இல்லை அந்த அம்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் நபரை பற்றி அடிக்கடி நெகட்டிவான தாட்டை ஓட்டாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக அன்பாக பேசின அந்த தருணங்களையும் அந்த சிச்சுவேஷன் அதை வந்து நினச்சி பாருங்கள். அதுதான் நல்லது. அதுதான் அந்த அன்பை வந்து நீங்கள் நினைக்கும் பொழுது அது திரும்ப உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். சரியா? ஓகே, இப்போ ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து லவர் ஆர்க்கல் கார்டில் பார்த்தோம். இப்போ ஏஞ்சல் மெசேஜில் சாமுவேல் ஏஞ்சல் அழகாக கைடன்ஸ் கொடுத்துட்டாருப்பா. இந்த ஜேர்னி எப்படிப்பட்ட ஜேர்னி, இந்த சோலு இது கொஞ்சம் அப்பப்போ இது இந்த மாதிரி இருந்தால் தான் இது வந்து சரியாக இருக்கும். ஒன்றாவே இருந்தால் இது உடனே முட்டிக்கிட்டுனா நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஃபர்தரா என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்பா? சாமுவேல் ஏஞ்சல் கேள்வி, அதுக்குள்ள கேள்வி அப்பா, எவ்வளோ கேள்வி, எஸ் ஆர் நோ கொஸ்டின் மாதிரி கேட்குறீங்க. பார்த்தீங்களா? கம்யூனிகேட் கிளியர்லி. ஆஸ்லேஷனில் இருக்கீங்க. இந்த கார்டு ஃபஸ்ட்டு ஒரு எஸ் கார்டு வருது, அப்புறம் நோ கார்டு வருது, ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாரு. நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களோட அந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ஸ்மூத்தாக போகும். கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், நம்புங்க. டிவைன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, டிவைன் ஒர்க் பண்ணி எவ்வளோ அழகாக கைடன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுலே ஒரு தெளிவு இல்லை. இப்போ ஒரே நேரத்தில் பல கேள்விகளை கேட்டிருக்கீங்க. ஒரு சில செல்லங்களுக்கு எஸ், ஒரு சிலர் நிறைய விஷயங்களை அப்படியே குழப்பிட்டு கேட்டிருக்கீங்க. அதனால இந்த கார்டு வருது. ஒரு எஸ் கார்டு, ஒரு ஸ்ட்ராங்கான நோ கார்டு கொடுத்துருக்குறாரு. ஓகே, உங்களோட விஷயத்த கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்க. அது வந்து கம்யூனிகேஷன், உங்களோட த்ரோட் சக்கராவோட அந்த ஒரு இது இருக்குது, இம்பேலன்ஸ் இருக்குது. ஹெல்ப் கேளுங்க, மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க. ஹெல்ப் கேட்டால் கிடைக்கும்.
நீங்கள் சில விர்ச்சுவல்ஸ் அது இதுன்னு சொல்லி நீங்களா இண்டிவிஜுவலாக பண்ணிட்டு இருக்காதீங்க. டிவைன் கிட்ட ஹெல்ப் கேளுங்க. இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலமாக டிவைன் அந்த ஹெல்ப்பை பண்ணுவாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், இல்லை டிவைன் பத் சேனல் உங்கள் கண்ணில் படலாம். ஹெல்ப் கேளுங்க, ஹெல்ப் கிடைக்கும். நான் தான் இங்கே இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல, அது உங்களுக்கான சோலாக இருந்தால் அது எப்படி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணி உங்களுக்கு தக்க வச்சுக்கணும், இல்லை அந்த சோலோட உங்களுக்கு நிரந்தரமாக இப்படி தான் இருந்தால் இது காலம் ஃபுல்லாக இப்படியே ஓட முடியாது இல்லையா? அதுக்கு என்ன ரெமெடியோ அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேர் தலைவிதின்னு சொல்லிட்டு காலம் ஃபுல்லாக அடிமை வாழ்க்கை வாழ்றது. அப்புறமா நீங்கள் மட்டும் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு பிள்ளைகள் வருவாங்க, அந்த குழந்தைங்களும் உங்களோட சேர்ந்து கஷ்டப்படுது. அந்த மாதிரி எத்தனை கிளைண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? அதனால தான் இந்த ரீடிங்கை நான் இந்த டாப்பிக்கில் நான் இதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். டிவைன் எனக்கு இதுதான் கொடுக்கணும், இதுதான் நம்மளோட டியூட்டி. இந்த மாதிரி ஃபேமிலி ஸ்ட்ரகிள் ஏன் வருதுன்னா, இந்த லவ்வர்ஸ் பண்ணுற விஷயம் அப்படியே படிப்படியாக ரைஸ் ஆகி அது ஃபேமிலி லைஃப் வரைக்கும் வரும்போது தான் இது பூதாகரமாக வருது. சில பேர் உங்களோட பேரண்ட்ஸோட லைஃப் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னா உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய உங்கள் ஜென்ரேஷன் அவங்க பாதிக்கிறாங்க. அந்த குழந்தைகள் லைஃப்பும் இதே மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் அங்கே தெரியுது, தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் நான் இந்த விஷயத்தை இங்கேயே முடிங்க, உங்களோட கர்ம வினையை இங்கே சரி பண்ணுங்க, அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் கொண்டு போகாதீங்க. ஃபர்கிவ்னஸ், மன்னிங்க. நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் இந்த கார்ட்லேயே கொடுத்துட்டாரு பாருங்க, பிளேஃபுல்னஸ். அன்பு ஒன்று தான் கிரேட்டஸ்ட் ஹீலர்னு சொல்கிறார். அன்பாக இருந்த தருணங்களை ரிமெம்பர் பண்ணுங்க, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ நீங்கள் நெகட்டிவாக அவர் என்னை இப்படி பண்ண, அந்த அம்மா இப்படி பேசினாங்க, இப்படி இருந்தாங்க அப்படின்னா அது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படி தான் இருக்கும். ஒன்று ப்ளஸ்ஸாகவும் ஒன்று மைனஸாகவும் தான் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் யாராவது ஒருத்தர் கீழே இறங்கி தான் ஆகும். ஆனால் அங்கே எப்படி என்னென்ன வேலை நடக்கும்னா, ஒரே சைடில் இறங்கி போகணும், ஒரே சைடில் ஏறிட்டே இருப்பாங்க. அதுதான் அந்த ஜேர்னியோட சூட்சும ரகசியமே. அதோடு தான் எனக்கு அப்படியெல்லாம் நான் எப்படி இருந்தாலும் அவங்க என் கூட இருந்தால் போதும், நான் இறங்கியே இருந்துக்கிறேன், நான் விட்டு கொடுத்துட்டே போகிறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் அங்கே நான் இப்படி தான் என் வாழ்க்கை இருக்கணும், அவ்வளோதான் நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு இது பண்ணிங்கன்னா இந்த ட்வின் ஃபிலிம் ஜேர்னியை ஸ்மூத்தாக கொண்டு போகலாம். இதோட என்னால் மல்லு கட்ட முடியாதுன்னு நினச்சிங்க. ஓகே, இதை நான் எதையுமே சீரியஸாக எடுக்க மாட்டேன் செல்லங்களே. லைஃப் வாழ்வதற்கு ஓகே, இந்த கஷ்டம், துயரம், துன்பம் அதெல்லாம் எப்படி சரி பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணிக்க முடியும். அதுதான் டிவைன் உங்களுக்கு உங்கள் கண்ணில் இந்த சேனல் படுதுனாலே உங்கள் தலைவிதி கர்மா மாறப்போகுது. உங்களோட இந்த ஜேர்னி உங்களுக்கு எனக்கு வேணும், நான் இப்படித்தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ப்ரிகாஷன்ஸும் கொடுப்பேன். இல்லை அது ரொம்ப உங்களை அழுத்தாமல் பார்த்துக்கலாம். இதோட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, சரி அதோட வாழு. ஆனால் அதோட அது உங்களை ரொம்ப உங்கள் பவரை ஃபுல்லாக அது எடுத்துரும். உங்ககிட்ட இருக்க ப்ளஸ் எனர்ஜி ஃபுல்லாக ஸ்டாப் போட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துருவாங்க. நீங்கள் ரொம்ப யோசிச்சு அப்படியே பித்து பிடிச்ச ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையில தான் இருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் உங்களை ஒரு நார்மலாக உங்களோட எனர்ஜியை லூஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களோட ஸ்டெபிலிட்டியில் இருக்க முடியும். உங்கள் லைஃப் நீங்கள் என்னவா உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப் பாதிக்காமல், உங்கள் குடும்ப லைஃப்பை, உங்கள் பிள்ளைங்களோட இணக்கம், உங்கள் பர்சனோட ஒரு இணக்கம் ஒரு மெயின்டைன் பண்ண முடியும். அதுதான் சொல்ல வரேன். இன்கேஸ் உங்களுக்கு நியூ லைஃப் வேணும், இது நான் ரீயூனியன்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்குதா? ரெண்டாவது வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரெண்டாவது வாழ்க்கை சரியாக இருக்கணும்னா உங்களோட ஆழ்மன பதிவுகள் இது ஆழ்மன ரெக்கார்டு. ஓகேவா? இப்போ இருக்கிறது உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு. இதை கிளியர் பண்ணி தான் நியூ லைஃப்க்கு நீங்கள் போக முடியும். அப்போ தான் அந்த லைஃப் தக்க வைக்க முடியும். இல்லைனா திரும்ப திரும்ப இது மாதிரி நிறைய பிரேக் நடக்கும். அதனால கேர்ஃபுல். இது மாதிரி மேரேஜ்க்கு இப்போது ட்ரை பண்ணுறவங்களும் சரி, திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிட்டு இருக்கீங்க, லவ்வர்ஸ் பார்க்குறீங்க, உங்களோட விஷயம் இப்படி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அவேராக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. புரிதல் முதல்ல இந்த ட்வின் ஃப்ளேமோட உன்னால் ஜேர்னி பண்ண முடியுமா கடைசி வரைக்கும்? இது ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுக்குமா? உங்ககிட்ட என்ன எரர் இருக்கு அதையும் பார்க்கணும்ல. இவங்கள மட்டும் பார்க்க மாட்டேன், நான் உங்ககிட்டயும் இருக்கிற மிஸ்டேக்கை பார்ப்பேன். என்கிட்ட வர பிள்ளைங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த விஷயங்களை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க தானாக ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆவாங்க. தெரியுமா உங்களுக்கு? சூட்சும ரகசியம். அதனால செல்லங்களே, உங்கள் தலைவிதியை மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க, ஒரு கன்சல்டேஷன் எடுங்க, ஸ்மூத்தாக போங்க, உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க. ஓகே,
இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் செல்லுங்களே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.